அப்ப நான் போயிட்டேன். எவன் நாச்சன் செஞ்சிருக்கணும் அந்த வேலைய, அங்க இருந்த குத்து வழக்கு எடுத்து அப்படியே சொருவி இருப்பேன் உன்னை. பேசுதியா பேச்சு? எல்லாம் ஏன் தப்புல? நல்லவன் நல்லவன் எல்லாரையும் நம்பி அவன் கோர முகத்தை காட்டி சிரிக்கும் போதுல தெரியுது அவன் உண்மையான முகம் என்னண்டு. நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் ஆயிட்டேன்ட்டு. நான் தாம்ல பைத்தியக்காரன். அண்ணன் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகி அந்த சிவபாலன் தான். அந்த கேடு கெட்டவனை பிறந்ததுல இருந்து தூக்கி வளர்த்தவன்ல. பள்ளிக்கூடத்துல எவனாச்சும் அடிச்சா கூட வம்பிழுத்தா கூட அவன் அப்பா கிட்ட சொல்ல மாட்டான், அவன் அண்ணன் கிட்ட போய் சொல்ல மாட்டான். அத்தா என்ன இவன் அடிச்சான் அவன் அடிச்சான்னு என்கிட்ட வந்து நிப்பான். இவனுக்காக மண்ணு கட்டிட்டு போய் நிப்பேன். அவனை தோல்ல தூக்கி போட்டு தெரு தெருவ அலைஞ்சவன்ல நானு. இவன் அப்பா மாதிரி கிடையாது. இவன் நல்லவன் நல்லவன் வீட்டுக்குள்ள விட்டான் பாத்தியா. கடைசியில ஏன் முதுகுலயே குத்திட்டு கடைசியில நான் என் அப்பா சவுந்தரபாண்டி மவன் தாண்டான்னு சொல்லிட்டு போறான் பாரு. நான் தாம்ல முட்டாளு. சமோ, என்ன இப்ப நீ ஏதாச்சும் குண்டு எடுத்துட்டு வந்திருக்கிய? இப்போ போட தூக்கி தள்ள போடு. ஒரு நிமிஷம் இரு. லேப் ரிப்போர்ட் வந்துருச்சு. என்ன லேப் ரிப்போர்ட்? அறிவோட சட்டையில இருந்துச்சுல ரத்தக்கரை, அது யாரோடதுன்னு லேப்ல கொடுத்து கேட்டிருந்தோம். அந்த மாலதியோட தான்னு சொல்லிட்டாவளா? ஆமா சம்முவா, அது மாலதியோட ரத்தம் தான் கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க. அது நிஜமாவே மாலதியோட ரத்தம் தானா? ஆமால, 100% அது மாலதியோட ரத்தம் தான். இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிட்டே இருக்குடா. சந்தர்ப்ப சூழ்நிலை, இந்த ரத்தக்கரை எல்லாமே சேர்ந்து அறிவு தான் கொலை பண்ணான்னு பக்காவா கேஸ் முடிவாயிடுச்சுல. இல்ல, அறிவு கொலை பண்ணல. எவிடன்ஸ் இருந்தாதான் கோர்ட்ல செல்லும். அதுக்காக இல்லாத கொலையை அவர் மேல சுமத்துவீங்களா? நான் என்னல பண்றது? சந்தர்ப்பமும் சாட்சியும் தான். அவர் சொன்னாரா? சொல்லுங்க தான். நான் தான் கொலை பண்ணேன்னு அறிவு சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல மறுபடியும் அந்த கொலையை பண்ணல தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி அவர் தான் கொலை பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க? என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். அறிவு கொலை பண்ணிருக்க மாட்டாரு. அவர் பண்ணவும் மாட்டாரு. அறிவு கொலை பண்ண வாய்ப்பே இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு வாட்டி அந்த கொலைகாரனை பத்தி இந்த வீட்டுல யாராச்சும் பேசனா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். நில்ற ஒரு நிமிஷம். நாம ஒண்ணு பஸ் பிடிக்க போலையே, வாக்கிங் தானே, நிதானமா போலாம்டா. இல்லை, நான் இருக்கிற கடுப்புக்கு இந்த வாக்கிங்லாம் தேவையா? எதுக்குல ராத்திரி நேரத்துல சாவடிக்க? 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு விட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். வெளியே வர வேணாமா? இல்லை, இதெல்லாம் அவங்ககிட்ட சளி இருமல்னு வராங்க பாத்தீல. பேசணுங்க, அவங்ககிட்ட சொல்லு. தேவையில்லாம என்கிட்ட உயிர் எடுக்காத. நான் ஒன்னும் வரல. டேய் டேய் டேய், நில்லுடா. ஒரு நிமிஷம் இரு, ஒரு 10 நிமிஷம்டா. நீ போயிட்டு வால, உனக்கு வேணும்னா. இப்படி இருக்கானே, என்னதான் பண்றது? ஹலோ, இங்க ஒரு லேடி நின்னுட்டு இருக்கேன். கண்ணு மண்ணு தெரியாம போறீங்க. சரியா கண்ணு தெரியல மேடம், அதான் இடிச்சிட்டேன். சாரி மேடம். சாரி சாரி சாரி. வேணாம் சார், சார் வேணாம் சார், சார் வேணாம் சார், விடுங்க சார், சார் அடிக்காதீங்க சார், சார் போதும்டா, வேணாம் சார், போதும். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? அட விடுப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? பர்சன்ட் கையிட.
தள்ளி போ. என்னப்பா பிரச்சனை? அண்ணே இல்ல ஒண்ணும் இல்லண்ணே, நான் பாத்துக்கிறேன், போங்க. சரிப்பா. இல்லை இல்லை சாரி இல்லை ஏதோ ஒரு யோசனை செஞ்சு விட்டேன். இல்லை மடிச்சில்ல. விடா, இட்ஸ் ஓகே. உண்மையிலேயே இந்த வெண்ட் அவுட் உனக்கு ரொம்ப அவசியம். இப்பதான் உன் மனசுல இருக்கிற கோவமும் வெறியும் கொஞ்சமாச்சும் அடங்கி இருக்கும். இல்லை அதுக்காக உன்னை போய் நான் இப்படிலாம் செஞ்சிருக்கலாமா? இல்லை மன்னிச்சிடல. ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல, குழந்தை மாதிரி அழாத. நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான். இங்க பாரு, அந்த குடிகாரன் வந்தது, அவனை நீ அடிச்சது, என் கழுத்தை புடிச்சது, இதுதான் உன்னை துக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கடா. என்ன நம்பு சண்முகம். தெரியல, எல்லாத்தையும் பார்த்துக்கிடலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சு போடலாம், எல்லாம் எனக்கு தெரியணும். திமிர்ல நெஞ்ச நிமித்திட்டு சுத்தனமல்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு தோத்து போய் ஒன்னும் இல்லாம நிக்கல. எனக்கு என்ன நினைச்சாலே அசிங்கமா இருக்குல்ல. என்ன தப்பு பண்ண? இந்த வெங்கடேசன் விஷயத்துல விசாரிக்காம ரத்னாவை கட்டி வச்சது ஏன் தப்புதான். ஆனா அறிவழக எனக்கே அவன் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சவன்ல. இல்ல நீ கூட சொன்னிய ரத்னாவுக்கே அவளை பிடிச்சிருக்குன்ட்டு. அவன் இவ்வளோ பெரிய துரோகியா இருப்பான், இவ்வளோ மோசமானவனா இருப்பான் எனக்கு எப்படில தெரியும்? எங்கள தப்பு பண்ண? எதை நான் விசாரிக்காம விட்டேன்? இந்த ஜீவபால நான் வளர்த்தவன்ல. அவன் என் காலை சுத்தியே அத்தாண்டு வருவான். நம்ம வீட்டுல வளர்ந்தவன், தம்பி தானே தங்கச்சிகளோடலாம் பழகினவன். மாட்டேன்னு சொல்லி கடைசியில கழுத்தை அறுத்துட்டாம்ல. என் தங்கச்சிங்க தான் என் உலகம், என் தங்கச்சிங்க தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ட்டு தானே இது எல்லாத்தையும் செஞ்சேன், நல்லதுன்னு நினைச்சுதானே செஞ்சேன். இன்னைக்கு 2 தங்கச்சியிலும் வாழ்க்கைய போய் நிக்குது அழுவுல. நான் அண்ணனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவள. ஏய், இங்க பாருடா, இங்க பாரு, என்ன பாருன்னு சொன்ன. இப்பதான் நீ கிளியரா யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. நடந்த சம்பவத்தோட ஷாக் உன்னை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. இப்பதான் உன் மனசுல இருந்த அடைப்பெல்லாம் போயிருக்கு. அது புரியுதா உனக்கு? முதல்ல நீ டினைல் ஸ்டேஜ்ல இருந்த, இப்போ செல்ஃப் பிளேமிங் ஸ்டேஜ்ல இருக்க. இதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் தான்டா. இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்தா யாருக்குமே இப்படிதான்டா தோணும். முதல்ல மத்தவங்க மேல கோவம் வரும், அப்புறம் தன் மேல கோவம் வரும், அப்புறம் சுய இரக்கம். இது எல்லாமே தான் நீ மனுஷனா இருக்கிறதுக்கான அறிகுறி. வீட்டுக்கு போலாம்ல? போலாம். பட் நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப என்னல சொல்லணும் உனக்கு? இது வரைக்கும் நான் எது பேசினாலும் அது உன் காதுல விழாது, உன் மனசுலயும் ஏறாது. ஆனா இப்ப நீ நிதானமா இருக்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இல்ல இப்ப உனக்கு என்ன சொல்லணும்? ரத்னா சொல்றத நீ கேட்டியா? இல்ல, அவ அந்த அறிவு மேல இருக்கிற காதல்ல முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காள. இல்ல, நீ அறிவுதான் கொலை பண்ணிருப்பாருன்னு எப்படி நம்புற? இல்ல, அதுக்குதான் அம்புட்டு சாட்சி இருக்கலாம். அவன் சட்டையில எப்படி இல்ல ரத்தக்கரை வந்துச்சு? இங்க பாரு சண்முகம், ஒருத்தன் கொலை பண்ணிருந்தாதான் அவன் மேல ரத்தக்கரை படணும்னு அவசியம் இல்ல. அவர் அவளை பார்க்க போனா கூட அவர் மேல ரத்தம் படலாம்ல. ஜஸ்ட் உன்னோட கோபம், சுய பச்சாதாபம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் யோசி. உன்னை விட அறிவை பத்தி ரத்னாவுக்கு நல்லாவே தெரியும். அவதான் அவனை நுணுக்கமா கவனிச்சிருப்பான். அதனால ஒருவேளை அவ சொல்றது உண்மையா இருந்தா, இல்ல ஒருவேளை அறிவு கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு அவதான் சொல்றாளே, அதுல 1% உண்மை இருந்தா நீ என்ன செய்வ? எதுக்குல அவன் யாருக்கிட்டையும் சொல்லாம முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மண்டபத்தை விட்டு போனான்? எதுக்கு போனாரு? அதுவும் எதுக்காக மாலத்திய பார்க்க போனாரு? இந்த மாதிரி 1000 கேள்வி இருக்குடா. இதுதான் நடந்திருக்கும், இப்படிதான் அது இருந்திருக்கும்னு நீயும் கற்பனை வேணா பண்ணிக்கலாம்.
ஆனா அங்க நடந்தது என்னங்கிற உண்மை யாருக்கு தெரியும்? ஒண்ணு மாலதி வந்து உண்மையை சொல்லணும். ஆனா அவ செத்து போயிட்டா. விட்டா அறிவுக்கு தானே உண்மையா நடந்தது தெரியும். இப்ப என்ன? நாம நேரா அறிவை போய் பார்ப்போம். அறிவு கிட்டயே கேட்போம். அவர் சொல்றத வச்சு என்ன நடந்திருக்கும்னு நாம ஒரு டெசிஷனுக்கு வருவோம். ரத்னா ஒரு பொண்ணு. அவளுக்கு உள்ளுணர்வு ஜாஸ்தி. அவளோட உள்ளுணர்வுக்கு ஒரே ஒரு தடவை நீ மதிப்பு கொடுக்கணும். ரத்னாவுக்காக ஒரே ஒரு தடவை நீ அறிவை மீட் பண்ணணும். செய்வியா? ப்ளீஸ். இல்லை, பெருக்கு இங்க கூட்டு வர. லாக்அப்ல நீங்க அறிவழகம் கூட பேசினா பெருசா எதுவும் பேச முடியாது. இது விசாரணை நடக்கிற அறை. இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அறிவைங்க வருவா, வெயிட் பண்ணுங்க. சர்வால், நான் வெளியே நிக்கிறேன், பேசிட்டு கூப்பிடுங்க. வர்றேன். நீங்க 2 பேர் மட்டும்தான் வந்தீங்களா? ரத்னா வரல. நாங்க அவகிட்ட சொல்லல. அறிவு, நீங்க போலீஸ விடுங்க. நாங்க உங்க ஃபேமிலி. அங்க ரத்னா தான் கழுத்துல விழுந்த தாலியோட ஈரம் கூட காயாம அழுதுட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு அறிவு? தயவு செஞ்சு மறைக்காம எங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க. மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சிஸ்டர். நடந்தது ஒரே ஒரு விஷயம்தான். அத போலீஸ்கிட்டே அப்படியே சொல்லியிருக்கேன். சண்முகம், அப்ப நான் அலங்காரம் பண்ணி ரெடியா இருந்தேன்ல, அந்த ரூம்ல நீ வந்து ரெடி ஆயிட்டியான்னு கேட்டு போன. அப்பதான் எனக்கு அவகிட்ட இருந்து போன் வந்துச்சு. என்ன சத்தியமா அவ ரூமுக்குள்ள போக கூட விடல. நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஒரு தடவை ஹக் பண்ணிட்டு போய் கதவை சாத்திட்ட சண்முகம். அந்த நேரத்துல தான் ரத்னாவோட போன் வந்துச்சு. நான் உடனே அங்கிருந்து வந்துட்டேன். இதுதாங்க நடந்துச்சு. அப்போ அன்னைக்கு மண்டபத்துல உங்க ஷர்ட்ல எப்படி ரத்தக்கரை வந்துச்சு? அவ ஹக் பண்ணல, அப்ப வந்திருக்கணும். ஆக்சுவலா சத்தியமா எனக்கு அது கூட தெரியாது. நான் மண்டபத்துக்கு வரும்போது சண்முகம் என்கிட்ட கேட்டாருல்ல, சட்டையில என்ன ரத்தக்காரன்னு. அப்பதான் சிஸ்டர் எனக்கே தெரியும். இல்லை, அவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கூப்பிட்டான்னு போவானா, அதுவும் யாருக்கிட்டையும் சொல்லாம போவானா. ஐயோ சண்முகம், நான் போனேன் தான். ஆனா ஏன் போனேன்? எதுக்காக நான் ரத்னா கிட்ட கூட சொல்லாம போனேன்? எதுவுமே எனக்கு புரியல சண்முகம். அந்த நேரத்துல அந்த பொண்ணோட குரல்ல ஒரு வேதனை தெரிஞ்சது சிஸ்டர். ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சது சிஸ்டர். அதை கேட்டதுமே அவளுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதானே அப்படி போன சண்முகம். ஏலே, அவளுக்கு என்ன ஆனா உனக்கு என்னல? என்ன இருந்தாலும் அவ ஒரு சக மனுஷி, கூட வேலை பார்க்கிறவ. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொன்ன சண்முகம். அந்த நேரத்துல இறக்கம் கூட வராதா? இல்லை, இவன் சொல்றதுல உண்மை இல்ல. இவன் எதையோ மறைக்கான். இல்ல, நீ வேணா அவன் சொல்றதெல்லாம் கேட்டு வா. ஐயோ சண்முகம், டேடி இருடா, ஒரு நிமிஷம் இரு. அவர் என்ன சொல்றாருன்னு முழுசா கேட்க. என்னத்த கேட்க சொல்லுத? அவன் சொல்ற கதையை நீயே கேளு. டேய், சண்முகம், நீ என்ன நம்பாம இருக்கலாம், ஆனா என் ரத்னா என்ன நம்புவா. நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். எனக்கு அது போதும், போதும், அது போதும், அது போதும். நீங்க யாரும் என்ன நம்ப வேணாம். டாக்டர் அம்மா, நான் கூட்டிட்டு போகவா?
வாங்க. ரத்னாவை நல்லா பார்த்துக்குங்க. இந்தாங்க சர்வால். சர்வால், ஃபைலையே எவ்வளோ நேரம் தான் பார்ப்பீங்க? எப்படியும் அறிவழகன் சாரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தானே ஆகணும். என்ன பண்றதுன்னே தெரியலையா? கேஸ்ல மாட்டினவன் வேற யாராவதா இருந்தா ஒன்றும் தெரியாது. இவன் சொந்தக்காரன். உள் மனசு இவன் தப்பு செய்யலன்னு சொல்லுது. அதான் ஒரே யோசனையா இருக்கு. சார், மதுரை ஜெயிலேருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு சார். ஃபேக்ஸா? ஏதாவது கைதி தப்பிச்சிட்டானா? தெரில சார். ஓச்சரா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க வேறையா? என்னாச்சு சர்வால்? ஏதோ கேஸ் விஷயமா மதுரை ஜெயில இருந்து சூப்பரண்டன் நம்ம ஸ்டேஷனுக்கு விசிட் வராங்கயா. சர்வால், ஜெயில் வார்டன் தானே, நம்ம எதுக்காக பயப்படணும்? யோ, இவங்க டிஐஜி லெவல். இப்பவே செலக்ஷன் கிரேடு சூப்பரண்டன் தான். பயங்கர கோவக்காரங்க. அவங்கள பார்த்தா அத்தனை போலீஸ்காரங்களும் பயந்து நடுங்குவாங்க. வைஜெயந்தி மேடத்தை கூட தான் அப்படி சொன்னாங்க. இவங்க அவங்கள விட மேலையா நேர்மையான ஆபீசர். அதே நேரத்தில் கோவம் ரொம்ப அதிகம். எதுக்கு வராங்கன்னு தெரியல, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. செம்ம லுக்கா இருக்காளே. புருஷனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாளோ? என்ன போலாமா? போலாம், வண்டி எடு. சரியான ஆளா இருக்கும் போல இருக்கே. என்ன ரிலீஸா இல்ல கண்டிஷன் பெயிலா? என்ன கேஸு? புருஷனை போட்டு தள்ளின கேஸா? ஏன் கேக்குற? பார்த்தாலே தெரியுதே. என்ன கேஸு? கொலையா தான் இருக்கும். வர வர எந்த புருஷங்காரன் நிம்மதியா தூங்குறான்? புத்திசாலியா இருக்கியே. வண்டி எடு. ரேட்டு என்ன? ரேட்டா? அதான் ஆட்டோ ரேட்டை பத்தி கேட்கவே இல்லையே. ரேட்டை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நீ வண்டி எடு. ஓ, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீ? என்ன பேரு? அவங்க பேரு பாரதி மகாதேவ். ஓகே சார். நெருப்புக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் லிமிட்ல அவங்கள பிக்கப் பண்ணணும். நீ டிரைவரை கூப்பிடு. வண்டியில பெட்ரோல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சீக்கிரம் புறப்படணும். ஓகே சார். ஒப்பிடாது சர்வால், கூட ஒரு பிசி அனுப்பியா? மேடத்தை ப்ராப்பரா வரவேற்கணும். நீங்களே போறீங்களா சர்வால்? பிக்கப் பண்ண தானே எஸ்ஐ அனுப்பி விடு. ரொம்ப மரியாதையா கூட்டிட்டு வரணும்னு சொல்லிடுவோம். ஓகே சர்வால். 1000 ரூபா ஆகும். பரவாயில்லையா? நீ போ, எவ்வளோ ஆனாலும் நானே தரேன். என்னம்மா, ரிலீஸ் ஆகி தானே வந்த? எஸ்கேப் ஆகி ஒன்றும் வரலையே. அதை பத்தி உனக்கு என்ன? நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. பயங்கர தனா வெட்டுதான். ஜெயிலேருந்து வரியா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வரியா?
சும்மா பல பக்குவமா இருக்கிய. என்ன ஜெயில நல்ல சாப்பாடோ? இப்போ உனக்கு தெரிஞ்சிடும். சாரி மேடம், இப்போதான் ஜெயிலேருந்து ஃபேக்ஸ் வந்துச்சு. அதுக்குள்ள நீங்க லிமிட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க மேடம். மேடமா? என்னடா பேசுன? இனிமே நீ யார்கிட்டயும் இப்படி பேசக்கூடாது.